கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 3:17. இந்த மாதத்துல தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோம். விடுதலையும் உண்டு. தேவனாகிய கர்த்தர் விடுதலையை என்கிற இந்த காரியத்தை நம்ம குறித்து பேச விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு லிபர்ட்டி, ஒரு ஃப்ரீடம், ஒரு ஃப்ரீ நமக்குள்ள உண்டாக வேண்டும். எந்த அழுத்தத்துக்குள்ளேயும் நம்ம போகாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை தேவன் கொடுக்க அவர் விரும்புகிறார். இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். விடுதலையும் உண்டு என்று வாசிக்கிறோம். விடுதலை என்கிறதான காரியத்தை தான் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி நிறைவு செய்ய போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்ம பல காரியங்களிலே நம்மளை விடுதலையாக்குகிறார், விடுதலையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் இந்த 2 விஷயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவர்களால் முடியவில்லை. ஆனால் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளா இருக்கிற நமக்கு இந்த 2 காரியத்துல விடுதலை தந்திருக்கிறார். அது என்ன காரியம்? அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 2 விஷயத்துல நமக்கு ஒரு விடுதலை உண்டு. ஆனா உலகத்தாருக்கு இந்த 2 காரியத்துல விடுதலை இல்லை. அவர்கள் இதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், இதில் மூழ்கி போய் இருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று நினைத்தாலும் அதிலிருந்து அவர்களால் விடுவித்து கொள்ள முடியவில்லை. இந்த விடுதலையை தேடி அலைகிறார்கள். இந்த ஃப்ரீடத்தை தேடி, இந்த லிபர்ட்டியை தேடி உலக மக்கள் இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த விடுதலை இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிற நமக்கு புரிய வேண்டும், எனக்கு இந்த 2 காரியத்திலே விடுதலை உண்டு. அது என்ன காரியம்? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி. ஃபர்ஸ்ட் என்ன? இருளின் அதிகாரத்திலிருந்து இயேசு நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த உலகத்துல இருட்டுக்குள்ளே வாழுகிறவர்கள் என்று சொல்லும்போது பாவத்திலே வாழ்கிறவர்கள். இந்த பாவத்திலே இருக்கிற மக்களுக்கு விடுதலை என்கிறதான காரியம் அரிதாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதான நமக்கு இந்த இருளின் அதிகாரம், பாவத்திலிருந்து இயேசு நம்மை விடுவித்திருக்கிறார். அதனால்தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுமா? சுத்திகரிக்குமா. இது உலகத்துக்கு கஷ்டம். பாவ விடுதலைக்காக அலைகிறார்கள், பாவ விமோச்சனத்துக்காக, பாவ மன்னிப்புக்காக, பாவ நிவர்த்திக்காக எங்கெல்லாமோ போகிறார்கள். அவர்களுக்கு விடுதலை இல்லை. தொடர்ந்து அது மனசுக்குள்ளே அவர்களுக்கு அந்த ஒரு கிடைக்காத ஒரு காரியமாகவே அவர்கள் மரித்து விடுகிறார்கள். ஆனால் நமக்கோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நமக்கு இருக்கிறதான மிகப்பெரிய ஆசீர்வாதம். நிறைய பேர் இன்றைக்கு பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். சிலர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, என்னால் இந்த குடி பழக்கத்தை, இந்த போதைக்கு அடிமையா இருக்கிறதை விட முடியலை, என்னால் தவறான ஒரு தொடர்பு இருக்கிறது, அதையும் என்னால் விட முடியவில்லை, பொருளாதாரத்துல என்ன உண்மையா இருக்க விரும்புகிறேன், அதுன்னு என்னால் உண்மையா இருக்க முடியல, மனைவிக்கு உண்மையா இருக்க முடியல, பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்க, யாருக்குமே உண்மையா இருக்க முடியல, இதுல இருந்து யார் என்னை விடுவிக்க முடியும் அப்படி என்று இன்னைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இயேசு நமக்கு இலவசமாக இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிறார். அதுக்காக பிதாவை நான் சோத்தரிக்கிறேன். நம்மளை பாவ மன்னிப்பு கொடுத்தது மாத்திரம் இல்ல, பிதாவின் அவர் அன்பின் குமார் ராஜ்யத்துக்கு நம்மளை உட்படுத்தி இருக்கிறார். பாவ மன்னிப்பை கொடுத்து அந்த கிங்டம் ஆஃப் காட், அந்த கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மள ஒரு அங்கத்தினராக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம், இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இது பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் மட்டும்தான் இங்க வர முடியும். அப்ப இந்த ஜூலை மாதம் நமக்கு ஃப்ரீ, ஒரு விடுதலையின் மாதம். எல்லா காரியத்திலிருந்தும், குடும்பம், தேவைகள், கடன் பிரச்சனைகள், மற்ற நெருக்கங்கள், மன அழுத்தங்கள், கடந்த மாதத்துல என்னெல்லாம் நம்ம சந்திச்சோமோ அதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மை விடுதலைக்குள்ள கொண்டு போகிறார். இது ஒரு விடுதலையின் மந்த், இது ஒரு விடுதலையின் மாதம். தேவன் நமக்கு ஒரு ஃப்ரீயை கொடுக்கிறார், நமக்கு ஒரு லிபர்ட்டியை கொடுக்கிறார், சுயாதீனமாக வாழ்வதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு விடுதலை. இதெல்லாம் நாம் தியானிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய விடுதலை! இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கிறார்கள். ஆண்டவர் மோசே மூலம் தரிசனமாகி அவர்களுக்கு விடுதலையை கூறினார். அங்கிருந்து அவர்கள் விடுதலையோடு புறப்பட்டு வந்தார்கள். எவ்வளவு சந்தோஷமான நாள்! லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நாளில விடுதலையாக்கப்படுகிறார்கள். எந்த மனுஷனும் போய் போராடினானா? எந்த மனுஷனும் போய் சத்தம் விட்டானா? இல்லை.
தேவனாகிய கர்த்தர் ஒரு 2 மனுஷனை கொண்டு அங்க பார்வோன்ட்ட பேசி லட்சக்கணக்கான மக்களை விடுதலையாக்கி அவர்களை கானானுக்குள்ளே வழிநடத்தி வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஜனங்கள் தான் அந்த விடுதலையை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. நமக்கும் அதே போலதான் இன்றைக்கு இயேசு நமக்கு விடுதலையை தந்திருக்கிறார். நாம தான் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த விடுதலைக்குள்ள நான் இருக்கிறேன். தேவன் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். நான் எதற்கும் அடிமை கிடையாது. எதற்கும் என்னை யாரும் எந்த பாவமும் எந்த விஷயமும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. சிலர் சொல்லுவாங்க, நான் மொபைலுக்கு ரொம்ப அடிக்டா இருக்கேன். சிலர் நான் ட்ரிங்க் பண்றது ரொம்ப அடிமையாயிட்டேன். சிலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேம் விளையாடுறதுக்கு ஆனா நம்ம யாரும் நம்மளை அடிமைப்படுத்த முடியாது. சோசியல் மீடியாவோ மற்ற எந்த விஷயமோ நம்மை அது அடிமைப்படுத்தக்கூடாது. நமக்கு கீழே தான் எல்லாமே. நம்மளை தான் உயர்த்தி வச்சிருக்கிறார். நாம தான் அதான் சொல்றேன், நீ எல்லாவற்றையும் ஆண்டுகோள்னு தான் சொன்னார். நம்ம யூஸ் பண்றதுக்கு, நம்ம அதை பயன்படுத்துறதுக்கு தான். அது நம்மை ஒரு நாளும் அது நம்மை அடிமைப்படுத்தவே கூடாது என்றுதான் வசனம் சொல்லுகிறது. அடுத்து இந்த இந்த பாவமான காரியத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி எபிரேயர் 2:15 ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். இப்ப ஜீவகாலம் எல்லாம் மரண பயம், மரணத்திலிருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை. என்ன விடுதலை? மரணம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வந்தது. மரணம் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு விதமான கசப்பை கொண்டு வந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து மரணத்தை ஜெயித்த பின்பு சொன்னாரு, மரணத்தை குறித்து நீங்க பயப்பட வேணாம், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிற விடுதலை செய்தியை சொன்னார். உலகம் மரணத்துக்கு பயப்படுகிறது. 2 விஷயத்தான் பயப்படுது. ஒன்னு, பாவம் விடுதலையாக முடியல. 2வது, இந்த பாவத்தினால் ஏற்படுகிற மரணமும் செத்துருவோமோங்கிற பயம் தான் நிறைய பேருக்கு இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா உலக மக்கள் யோசிக்கிறது என்னன்னா, மரண பயம், செத்துருவோமோ அப்படின்னு உடனே சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாரையும் பார்த்துக்க, நான் அவ்வளவுதான், இனி நான் பொழைக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா நமக்கு அந்த அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நமக்கு ஒண்ணுன்னா, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நான் மரித்தாலும் பிழைப்பேன். இதைத்தான் இயேசு கிறிஸ்து ரொம்ப அதிகமா போக்கஸ் பண்ணும். உலகம் இதுக்கு 2க்காக தான் இன்னைக்கு பயப்படுகிறது. செத்துருவோம், மரணம், பயம். இன்னொன்னு, பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியல. ஆனா 2மே நமக்கு ஈஸியா விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு இயேசு. நமக்கு மரணம் பயம் நமக்கு இல்லை. ஏனென்று சொன்னால், ஒரு கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது எப்படி முளைத்து எழும்பி கனிகளை, அது கோதுமையை கொடுக்கும். அதே போலதான் நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து முடிச்சு நாம மரித்த பின்பு இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் உயிர்த்தெழ போகிறோம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதே. அப்ப ஏன் நம்ம மரண பயத்தோட வாழணும்? ஏன் நம்ம கஷ்டத்தோட வாழணும்? நம் பக்கம் தேவன் இருக்கிறார். நமக்கு ஒரு லிபர்ட்டி, ஒரு விடுதலையே தந்திருக்கு. இதுல நமக்கு ஒரு விடுதலை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதோட மாத்திரமல்ல, எபிரேயர் 2:14 சொல்லுகிறார், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். ஒரு காலத்துல மரணம் பிசாசு கையில ஜனங்களை போட்டு வாதிச்சு கொண்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த போதோ ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த நம்மை விடுவித்தார். நாம மாம்சமும் ரத்தமா இருக்கிறது போல அவரும் அதே போல மாம்சமும் ரத்தமா வந்து நமக்காக மரித்து மரணத்துக்கு அதிகாரிய ஒண்ணு இல்லாம ஆக்கி அதை அவங்கிட்ட இருந்து புடுங்கி நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு, நீ அதை குறித்து ரொம்ப பயப்படாதன்னு சொன்ன. அப்போ 2 விஷயம் ஒண்ணு புரிந்தணும். ஒண்ணு, இயேசு என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி மரண பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய நன்மை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இதை நான் புரிந்து கொள்வோமானால் மற்ற எதுக்கு நம்ம கவலைப்படவே மாட்டோம். நான் பாவி அல்ல, தேவன் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். என்னை எந்த விதமான பாவமும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. நான் தான் அதை நான் அடிமைப்படுத்த முடியும். அதை நான் தான் தூக்கி எறிய முடியும். அது என்னை ஆட்கொண்டு என்னை ஆட்டி படைக்க முடியாது. யாரும் நமக்கு விரோதமாகவோ இல்ல மற்ற எந்த காரியம் செய்ய முடியாது. ஏன்னா என்னை இயேசு விடுதலையாக்கி இருக்கிறார். என்னை அவர் விடுதலையாக்கினது எப்படி? தன் சொந்த ஜீவனை, உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஏன்னா நான் ரத்தமும் மாம்சமா இருக்கிறதுனால அவரும் ரத்தம் மாம்சமா எனக்காக மரித்திருக்கிறாரு. இந்த விடுதலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 விஷயம் நமக்கு விடுதலையான விஷயம். ரோமர் 8:2 அதை தான் ரோமருக்கு எழுதும் போது சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்ல? இயேசுவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் 2 தான், 2 விஷயம் தான், பாவம் மரணம். இந்த 2ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வந்திருக்கு. இன்னைக்கு உலகத்துக்கு இது கிடைக்கல. நல்லா கவனிங்க.
இது சின்ன செய்தியா இருந்தாலும் இந்த 1ஆம் தேதி இதுதான் நமக்கு வாக்குத்தத்தம். என்னன்னா விடுதலை. எதிலிருந்து? எதிலிருந்து? பாவ மரணம். உலகம் இதுக்காக அலைந்து கொண்டிருக்கிறது. வாழ்றதுக்காக நிறைய செலவு பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனா தேவன் நம்மள அவ்வளோ அற்புதமா நம்மள பாதுகாக்கிறார். அவ்வளோ அற்புதமா அதிசயமா நம்மள நடத்துறார். 2 விஷயத்துக்கு தான் உலகம் புலம்புகிறது. நாம புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் எது புலம்புகிறதோ அதை ஈஸியா நமக்கு நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று என்னை விடுதலையாக்கிட்டு. ஒரு காலத்துல இது சாத்தான் கையில் இருந்தது. பாவமும் அவங்கிட்ட இருந்தது. பாவத்தை செய்ய வைத்து மரணத்தை விளைவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து பாவ விடுதலையும் தந்து மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, இனிமே நீ மரணத்தை குறித்து பயப்படாத, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று மிகப்பெரிய வார்த்தையை சொல்லிட்டு அவர் கடந்து சென்றிருக்கிறார். இதுதான் நம்மை அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு, அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும் என்றார். அப்ப இதிலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால், பாவம் மரணம் என்கிற அந்த 2 காரியத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தை அறியணும். அந்த சத்தியம் யார்? அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் என்ன பண்ண முடியாது? பிதாவிடத்துல வர முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறார். அப்போ உலகம் 2 காரியத்துக்காக கஷ்டப்படுகிறது, ஏங்கி தவிக்கிறது, கிடைக்காமல் அலைகிறது. அதுக்காக தான் நிறைய இடங்களுக்கு அவர்கள் போகிறார்கள். எதுக்குன்னா தன்னுடைய பாவத்தை எங்கேயாவது போய் கழுவணும், எந்த நதியிலையாவது போய் மூழ்கணும், எங்கேயாவது போயிட்டு வரணும், தூரமா போயிட்டு வரணும். நமக்கு ஆண்டவர் சொன்னார், இருக்கிற இடத்திலே உனக்கு பாவம் மன்னிப்பு. எப்போ? இயேசுவை அறிகிற அறிவில். அவர்தான் உண்மையான தேவன். அவர் என் பாவத்துக்காக மரித்தார் என்று எந்த ஒரு மனுஷன் இருக்கிற இடத்துல அவரை நோக்கி கூப்பிடுகிறானோ அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அவனுக்கு தான் இந்த மன்னிப்பு கொடுக்கிறார். அதனால தான் யோவான் ரொம்ப அருமையா 8:32 சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒன்று, நான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேனா? அந்த சத்தியம் இயேசு. இயேசுவை குறித்த அறிவு நமக்குள்ள இருக்கிறதா? இல்ல 10 கடவுள்ல இயேசுவும் ஒருவர் என்று நான் நினைக்கிறேனா? இல்லை. இவர் தனித்துவமானவர், இவரே மெய்யான தேவன், இவரே கடவுள், இவரே தேவனுடைய குமாரன். இவர் மூலமாகத்தான் நமக்கு மோட்சம் உண்டு, இவர் மூலமாகத்தான் பரலோகம் இருக்கிறது, இவர் மூலமாகத்தான் எல்லாமே. நியாய தீர்ப்பு, இந்த உலகத்துக்கு முடிவு, இந்த உலகத்துக்கு இறுதி நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. எல்லாமே இவர் மூலம்தான் பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால இந்த ஜூலை மாதத்தில் வந்திருக்கிற நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு விடுதலை. இந்த மாதம் என்ன மாதம் சொல்லுங்க? விடுதலை. எதிலிருந்து? பாவம் மரணம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. வருகிற நாட்கள்ல சண்டே சர்வீஸ்ல மற்ற இடை ஜெபங்கள் எல்லாம் நம்ம சேர்ந்து இதுக்காக ஜெபம் பண்ண போறோம். இப்பொழுதும் கண்களை மூடி இந்த 2 காரியத்துக்காக நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, விடுதலை என்கிற தலைப்பில் இந்த மாதத்தில் எங்களுக்கு இது ஒரு வாக்குத்தத்தம் தான், இது ஒரு வாக்குத்தத்தமான வசனம் தான். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு. அதை தான் நமக்கு